அப்புறம் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இந்திய தேசிய இயக்கம் 1915 வரை அப்படிங்கிற ஒரு டாபிக். இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசிக்கு ஒரு முக்கியமான டாப்பிக்கு. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இந்திய தேசிய இயக்கம் வரிசையா சாப்டரில் வந்து பாருங்கள், 4th சாப்டர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ரைஸ் ஆஃப் நேஷ்னலிசம் பார்த்தோம். அதோடைய கண்டினியூ டாபிக் தான் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அப் டு 1915. அதுக்கப்புறம் ஒரு டாபிக் இருக்குது 1915 to 1947. நம்ம வந்து அது லேட்டராக எடுப்போம். இந்த டாபிக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி, 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அப் டு 1950 ஏன் பிரிச்சிருக்காங்க? திரும்ப 1915 அதாவது 16 1947 வரைக்கும் ஏன் இப்படி 2 விதமாக பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத திங்க் பண்ணி பார்க்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1915 தான் யார் வந்திருக்காரு? சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து காந்தியடிகள் இந்தியாவுக்கு வருகை. எப்போ? 1915. அதுக்கப்புறம் ஃப்ரீடம் மூமெண்ட் எப்படி இருந்ததுங்கிறது நம்ம தனியாக பார்ப்போம். அதை தான் நம்ம வந்து புக்கில் காந்தியன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துப்போம். காந்தியடிகளுடைய இயக்கங்கள், அவர் வந்து அந்த இந்திய தேசிய இயக்கத்தை எப்படி முன்கூட்டியே கொண்டு போனார் அப்படிங்கிறது. இது வந்து காந்தியடிகள் வருவதற்கு முன்னால் இந்திய தேசிய இயக்கம் என்ன நடந்தது அப்படின்னு. ஸோ இங்கே முக்கியமானது அடுத்த ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ். அதுதான் முக்கியமானது. இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து உருவானது. அப்போ என்னென்ன முக்கியமான ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கோம். பார்த்துக்கோங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். முக்கியமான ஈவெண்ட்ஸ் பாருங்கள். 1885 காங்கிரஸ் தோற்றம். யாரால அப்படின்னு பாருங்கள், ஏஓ யூஎம். அவர் தான் வந்து பாம்பேயில் ஃபஸ்ட்டு செஷன், அது முதல் கூட்டத்தொடர், முதல் கான்ஃபரன்ஸ் வந்து செஞ்சார். 1905 வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்காள வங்க பிரிவினை சொல்கிறோம் இல்லையா, அது இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோங்கிறது லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். 1906 முஸ்லீம் லீக் உருவானது. யாரால் என்ன உருவாயிருக்குங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. 1907 வந்து சூரத் பிளவு, சூரத் ஸ்பிளிட். 1909 வந்து மிண்டோ மார்லி சீர்திருத்தம். 1911 வந்து வங்க பிரிவினை ரத்து பண்ணுறது. 1913 கதர் பார்ட்டி, கதர் கட்சின்னு சொல்லி ஒரு கட்சி உருவாக்குறது. 1914 வந்து கொமகட்டா மாருன்னு சொல்லுவாங்க, அந்த ஷிப்பு வந்து உள்ள பிரிட்டிஷ் சென்டிமெண்ட்டில் வர்றது. 1915 ரிட்டர்ன் ஆஃப் காந்தி, காந்தியின் வருகை. இப்போது ஜனவரி 9 தென்னாப்பிரிக்காவிலிருந்து காந்தி இந்தியா திரும்புகிறது. சரிங்களா? இப்போது இந்த பிரவேசி பாரதிய திவாஸ் அப்படிங்கிற டேட்டு பாருங்கள். வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடுறதே வந்து காந்தியடிகள் சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து வந்த தேதி ஜனவரி 9. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டாடுறோம். இப்போ டாபிக்குள்ளே போகலாம். இந்திய தேசிய காங்கிரஸுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இந்திய தேசிய காங்கிரஸுக்கு பின்னால். இந்திய தேசிய காங்கிரஸ் பாருங்கள், அது வந்து உருவானது தெரியும் 1885. இது வர்றதுக்கு முன்னால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிருந்தாங்க. மக்கள் மத்தியில் கல்வியை வந்து சுத்தமாக இல்லாமல் இருந்தது. அதாவது அறியாமையாக இருந்தாங்க. நிர்வாகம், சட்டமன்றங்கள் இதெல்லாம் வந்து நம்மளுடைய இந்திய பிரதித்துவம் போகணும்னு சொல்லி இந்திய தேசிய காங்கிரஸ் அதுக்காக தான் வராங்க. பிரிட்டிஷ் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தான் எடுத்து முன்னெடுக்கணும், அதை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நிர்வாகத்தை சீர்திருத்தம் பண்ணுறது, பத்திரிகை சுதந்திரம் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் இருந்த காலம், அதெல்லாம் உறுதி செய்வது அப்படிங்கிறதுக்காக தான் இந்திய தேசிய காங்கிரஸ் வரத்துக்கு முன்னாடி உள்ள பிரச்சனைகள். அது ஒவ்வொரு இயக்கம் என்னென்ன செஞ்சாங்கிறது பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜமீன்தாரி அசோசியேஷன், பெங்கால் லேண்ட் ஹோல்டர்ஸ் சொசைட்டி. இது உருவானது 1838. இது வந்து ஆக்சுவலாக வந்து எப்படி இதுமா கேட்பாங்க கொஷின் எக்ஸாமில்,
பொறுத்துக்களை கேட்பாங்க. சரியா, பொறுத்துக்களை ஒரு பக்கம் ஆண்டு, ஒரு பக்கம் வந்து அது என்னங்கிறது கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு சார்ட் போட்டு இதை படிச்சுக்கிட்டா மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும். அப்படியே படிச்சுட்டு போனீங்கன்னா சீக்கிரமாக மறந்துடும். சரிங்களா. நில உரிமையாளர்கள் சங்கம் யார்? 1838 நிறுவப்பட்டது. யாரால் அப்படின்னு பாருங்கள். பிரசன்னகுமார் தாகூர், துவாரகநாத் தாகூர், ராதா காந்த் டெப் இவர்களால் அது உருவாக்கப்பட்டது. இவங்க வந்து முறைப்படி அரசியலை கொண்டு போகிறதுக்குள்ளும் மக்கள் குறைய தீர்ப்பதற்கும் அந்த மக்கள் குறையை வந்து அரசியலமைப்பு முறைகள் மூலம் தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அசோசியேஷன் உருவாகுது. நிறைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சீர்திருத்துறது, நிர்வாகத்தில் உள்ள இந்தியர்களின் தொடர்பு கொண்டு, நம்மளாம் நிர்வாகத்திலே இருக்க மாட்டோம் இந்தியர்கள் அந்த காலகட்டம், அதெல்லாம் கொண்டு வர்றது, கல்வியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது மக்கள்லேயே, அவங்களுக்கெல்லாம் வந்து கல்வியோடைய எஜுகேஷனுடைய ஸ்ப்ரெட் பண்ணுறது, இது மாதிரி நிறைய வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த அசோசியேஷன் உருவானது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன் 1851. பெங்கால் நில உரிமையாளர்கள் பார்த்துட்டு வந்தோம்ல, இப்போது பெங்கால் லேண்ட் ஓனர்ஸு, அவங்க வந்து இந்த பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டியோடைய மெர்ஜ் ஆயிடுவாங்க. ஸோ மெர்ஜா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களின் கூடிய குறைகளை நிவர்த்தி மனுக்கெல்லாம் அழிக்கிறது. நேராக போய் சண்டை போட்டோம்னா கிடைக்காது. ரிட்டன் டாக்குமெண்ட்ஸில் நம்ம எழுதி கொடுத்தோம்னா ஓரளவுக்கு மதிப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக நேராக பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தை போய் ஒரு மனு கொடுக்குறாங்க. 1853 இந்த நிறுவனம் புதிய சாசன சட்டத்தை வந்து வலியுறுத்துது. சரிங்களா, பரிந்துரை கொடுக்குறாங்க. சஜஷன் ஃபார் நியூ சார்ட்டர் லா த கம்பெனி 1853. அதை அசெப்ட் பண்ணுறாங்க. அசெப்ட் பண்ணி அந்த சார்ட்டரை வந்து ஏற்றுக்கிட்டு அந்த சாசன சட்டத்தை உருவாக்குறாங்க. இது உருவாக்குறதுக்கு 6 புதிய உறுப்பினர்களை வந்து சேர்த்து விரிவாக்கம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பாம்பே அசோசியேஷன், பாம்பே நேட்டிவ் அசோசியேஷன் சொல்லுவாங்க. 1852 ஜெகநாத் சங்கர் சேத், சர்ஜம் சேத்ஜி, ஜேஜி பாய், ஜெகநாத் சங்கர் சேத், நரோஜி புரஞ்சி, டாக்டர் பாவ் தாஜி லாட், தாதாபாய் நரோஜி, வினய் சங்கர் சேத், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் பாம்பே அசோசியேஷன் அப்படின்னாங்க. இந்த அசோசியேஷன் தான், இந்த கட்சி தான் மகாராஷ்டிராவில் பாம்பேயில் உருவான ஒரு முதல் அரசியல் கட்சி. இது எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சட்ட ரீதியாக போராட்டத்தை செஞ்சு பொதுமக்கள் குறைய நிவர்த்தி பண்ணியிருக்காங்க இந்த பாம்பே நேட்டிவ் அசோசியேஷன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நம்ம மദ്രാஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 26 பிப்ரவரி 1852 உருவானது. மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பிரசிடென்சியில் இருக்கக்கூடிய நிலங்கள், வணிக வகுப்புகள், அங்கே சம்மந்தப்பட்ட சங்கம், வருவாய், கல்வி எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணுறதுக்கும் கற்றுக்கிறதுக்காகவும் இது உருவாக்கப்பட்டது. யார் தெரியுங்களா? கஜுலா லட்சுமிராசு, எம்என் ராய், இவங்க தான் இதுக்கு அடித்தளமே போட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க தான் சென்னையில் அது மദ്രാஸில் ஒரு முக்கிய தொழிலதிபர். அதனால தான் இது கொண்டு வந்தாங்க. 1853 இந்த சாசனம் சொல்கிறோம் இல்லையா, சார்ட்டர், அது வந்ததுக்கப்புறம், அது வரத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா, இந்தியாவில் வந்து கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி இருந்தது. பிறகு அந்த சங்கம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் போய் தன்னுடைய குறைகள்லாம் நிவர்த்தி பண்ணாங்க. கிட்டத்தட்ட 14,000 தனிநபர்கள் வந்து கையெழுத்திட்டு 2வது மனுவையும் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் அனுப்பி தம்முடைய குறைகளாக வந்து சரி செய்யுங்கன்னு சொல்லி கொண்டு கொடுத்தாங்க. அதில் லட்சுமி நாசு இருக்கா இல்லையா, அவர் 1866 இறந்துடுறாரு. சரிங்களா. அப்போ 1881 இந்த சங்கம் எதுவுமே இல்லாமல் சீர்திருத்த அடிப்படையில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த எம்என்ஏ ராய்ன்னு சொல்கிறக்கூடிய இருக்காரு, அவர் தான் வந்து இதுக்கு சங்கத்தை கொஞ்சம் ரெனியூ பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன், கிழக்கு இந்தியா சங்கம். இது வந்து லண்டனில் தான் உருவானது 1867.
யாரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நௌரோஜி. அவர் தான் லண்டனில் 1867 உருவாக்குனார். இவர் பேசிக்கலி அட்வொகேட் அவர். அதனால் என்ன பண்ணார், இங்கிலாந்து மக்களிடையே இந்தியாவின் நிலைமைகளை விழிப்புணர்வு கொடுத்து பிரிட்டிஷ் மக்களிடையே இந்திய நலனுக்காக ஆதரவு திரட்டினார். லண்டனில் போய் எங்கள் இந்திய மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்ட்டு. இந்த இந்த அசோசியேஷன் இருக்கு இல்லையா, அதுதான் இந்திய தேசிய காங்கிரஸின் முன்னோடி சங்கமாக அழைக்கப்பட்டது. லண்டனில் ஆரம்பித்தது அதான் இந்திய தேசிய காங்கிரஸின் முன்னோடி சங்கம். 1866 லண்டனில் எத்னாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அப்படிங்கிற ஒரு நேமில் சொசைட்டி 1866 உருவாக்குனாங்க. பிறகு 1866 பம்பாய், மதராஸ், கல்கத்தா எல்லா இடங்களையும் இது உருவானது. இதுக்கு மத்தியில் இந்தியன் லீக் 1875 உருவானது. யாரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களிடையே தேசிய உணர்வை தூண்டணும் அப்படிங்கிறதுக்காக சிசிர் குமார் கோஷ் அவரால் நிறுவப்பட்டதான் இந்தியா லீக். இவர் ஒரு அமைப்பு தேசியவாத தலைவரான ஆனந்த் மோகன் போஸ், துர்கா மோகன் தாஸ், நபகோபால் மித்ரா, சுரேந்திரநாத் பானர்ஜி இவங்க சேர்ந்து இதை உருவாக்குறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷன் அசோசியேஷன், அதாவது இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கல்கத்தா தேசிய சங்கம் எப்போ உருவானது தெரியுங்களா? 1876. யாரால் உருவானதுன்னா ஆனந்த் மோகன் போஸ், சுரேந்திரநாத் பானர்ஜி. இப்படி நம்ம இது வரைக்கும் எத்தனை அசோசியேஷன் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? அதுக்குரிய டைம்லைன்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? எந்த இயரில் என்ன நடந்ததுன்னு, யாரெல்லாம் அந்த அசோசியேஷனுக்கு தலைவராக இருந்தாங்க, யாரெல்லாம் மெம்பர்ஷிப் இருந்தாங்கன்னு இப்போ உங்களுக்கு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. பல தடவை உட்காந்து படிக்கணும், சார்ட்டு போட்டு படிக்கணும். ஒரு சார்ட் மாதிரி பொறுத்துக்க மாதிரி ஒரு ரெடி பண்ணி படித்தா மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும். இந்த பகுதியிலேருந்து கண்டிப்பாக எக்ஸாமில் கொஸ்டின் வரும். அதனால் உட்காந்து கொஸ்டின் அவுட் ஆன மாதிரி எல்லாம் எல்லாம் கேட்க போகிறாங்கப்பா, நல்லா உட்காந்து படிச்சுக்குங்க அப்படின்னு அர்த்தம். இந்த அசோசியேஷன் நிலப்பிரபுகளுக்கு ஆதரவான கொள்கைகளும் பிரிட்டிஷ் இந்தியா சங்கத்தின் பழமைவாத கண்ணோட்டமும் இளம் பெங்காலி தேசியவாதிகள் மத்தியில் அமைதியின்மையை ஏற்படுத்தியது. இந்த சங்கம் அவ்வளோ ப்ராப்ளத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்க. சிவில் சர்வீஸ் தேர்வுகளை சீர்திருத்தம் பண்ணுறது, தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் பிரச்சனையை பொது கருத்தாக எடுத்து போய் உங்கள்கிட்ட பேசுகிறது, பல்வேறு இந்திய நகரங்களில் போய் யாராவது இருந்தாங்கன்னா மக்கள் மத்தியில் தங்களுடைய உறுப்பினர்கள் பற்றி விரிவுபடுத்துறது, இதுமாதிரி தொடர்ந்து இந்த வேலைகள் செஞ்சு பிறகு கடைசியாக இந்திய தேசிய காங்கிரஸோட இணைஞ்சிட்டாங்க. அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா மதராஸ் மகாஜன சபா. இது உருவான ஆண்டு பார்த்தீங்கன்னா மே 1884. சென்னை மகாஜன சபா அப்படின்னு இப்போ நம்மளுக்கு தெரியுது, அப்போ மதராஸ் மகாஜன சபா. யாரெல்லாம் இது தொடங்கப்பட்டது, அது முக்கிய பங்கேற்பாளர்கள், ப்ராமினன்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம், வீரராகவச்சாரி, ஆனந்த சார்லு, ரங்கையா, பாலாஜிராவ், சேலம் ராமசாமி இவங்களாம் சேர்ந்து தான் இதை உருவாக்குனாங்க. ஆரம்பத்தில் உருவானோம் எல்லாரும் இந்திய தேசிய காங்கிரஸ் துவக்கத்துடன் மதராஸ் மாகாண சபையும் இரண்டாவது மாகாண மாடு முடிந்தரும் எல்லாமும் ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸோட இணைஞ்சிட்டாங்க. அடுத்தது பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன். இது உருவான ஆண்டு 1885. ஆல்ரெடி பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸும் 1885 தான் உருவானது. ஃபெரோஸ் மேத்தா, கேடி தலங், பத்ருதீன் தியாப்ஜி இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷனை உருவாக்குறாங்க. அதாவது இந்த லிட்டன் சொல்லக்கூடிய பிற்போக்குத்தனமான கொள்கைகளை இல்பர்ட் பில் சர்ச்சைக்கு பதிலளிக்கும் வகையில் இது நிறுவப்பட்டது. இந்த ஐஎன்சி சங்கத்தின் நிறைய வரம்புகள் பிரச்சனைகள் இருந்தாலும்
இந்த சங்கத்தில் தேசியவாதம், அரசியல் விருப்பம், இந்திய பொதுமக்களின் கோரிக்கையை உருவாக்குவது எல்லாமே இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மிகவும் முக்கியமானதாக இருந்தது. பெரும்பாலும் உள்ளூர் பிரச்சனையை தீர்ப்பதில் அதிகமாக அக்கறை காமிச்சாங்களாமா. அதே மாதிரி உறுப்பினர்கள், தலைவர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து அருகில் உள்ள மாகாணங்களுக்கு மட்டுப்படுத்தக்கூடிய வேலைகளை செஞ்சுருக்காங்க. பிறகு 1885 அதே ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகுது. எதுக்காக உருவாகுது தெரியுமா? காலனி ஆட்சிக்கு எதிரான பிரச்சனைகளையும் குறைகளையும் எழுப்பும் அரசியல் அமைப்பு உருவாக்குறது தான் இந்த எண்ணம் திடீர்னு உருவானது. 1875 855 இடையில் இந்தியாவில் பிரிட்டிஷ் கொள்கைக்கு எதிராக யாரெல்லாம் போராட்டம் பண்ணாங்களோ எல்லாரும் சேர்ந்து இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கினாங்க. இந்திய ஜவுளி தொழில் 1875 பருத்தி இறக்குமதி வரிகளை விதிக்க வேண்டும்னு சொல்லி அப்போதைக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. 1877 ஆண்டில் அரசாங்க சேவைகளை இந்தியமயமாக்குவது குரல் கொடுத்துருக்காங்க. 1878 வெர்னாகுலர் பத்திரிகை, 1883 இல்பர்ட் மசோதா, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்குது. அப்படியே ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க இந்திய தேசிய காங்கிரஸ். இதுக்கெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் லார்ட் டிஃபின் ஏயுயூன் அவர் தான் டிசம்பர் 1884 அவர் முடிவு எடுக்கிறாரு. என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு பெற்ற ஆங்கில ஐசிஎஸ் அதிகாரிகிட்ட இதை டிஸ்கஸ் பண்ணி நம்ம சென்னை தியோசோபிக்கல் சொசைட்டி அப்படின்னு ஆரம்பிக்கணுங்க அப்படின்னாரு. அவர் தான் பிற்காலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸாக 28 டிசம்பர் 1885 இந்திய தேசிய காங்கிரஸ்னு ஒரு பெயரிட்டு பம்பாயில் முதல் மாநாடு நடத்தினார். இந்த மாநாட்டில் ஒய்சி பானர்ஜி முதல் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவனத்தின் ஒவ்வொரு பிரிவையும் அதன் வரம்புக்குள்ளே கொண்டு வந்தாங்களாமா. அவங்கள பணிகள் ஒரே தேசமாக நினச்சி செஞ்சாங்க. அதே மாதிரி இதை அடையிறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்தும் அரசியல் பணியாளர்கள் ஒன்று கூடி அரசியல் நடவடிக்கைகள்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு வராங்க, எந்த ஒரு பாதகமும் இல்லாமல். அகில இந்திய அளவில் ஒரு பெரிய லெவலில் அணியை திரட்டியிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படி என்னென்ன செஞ்சிட்டாங்க, அவங்களுடைய முக்கிய நோக்கங்கள்னா என்னென்ன கோரிக்கைகள் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் அமைப்பு முக்கியமாக ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அரசாங்கத்தில் இந்திய பிரதிநிதித்துவம் இருக்கணும். நம்ம ஒரு ஆள் அங்கே இருந்தால் தானே, ஸோ நம்மளை ஒரு ஆள் அங்கே இருந்தால் தான், நம்முடைய பிரதிநிதித்துவமாக இருந்தால் தான் எந்த ஒரு பிரச்சனை சரி செய்ய முடியும், குறையை நீக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. இதுக்கு மத்தியில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், விவசாயிகளை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த ஜமீன்தாரெல்லாம் ஒழிக்கணும், அதுக்கும் சேர்த்து கொண்டு வந்தாங்க. சுதேசி பொருட்களின் நலனுக்காகவும் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கும் அதிக வரி செலுத்திட்டு வரோம் இல்லையா, அதை போய் பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஐஎன்சி கொண்டு வந்தாங்க. இங்கிலாந்து மற்றும் இந்தியாவில் ஒரே நேரத்தில் சிவில் சர்வீஸ் தேர்வுகள் வைக்கணும்னு கொண்டு வந்தாங்க. நிறைய டிமாண்ட்ஸ் கொடுத்து இன்றைக்கி சரி பண்ணி நம்முடைய சுதந்திர போராட்டத்திலையும் சுதந்திரம் கிடைப்பதற்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு பெரிய பங்கு கொடுத்துருக்காங்க. தொடக்க காலத்தில் 1885 915 என்னென்ன நடந்தது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த காலத்தில் 1885 அந்த இந்திய தேசிய காங்கிரஸில் என்னென்ன இருந்தாங்க, வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, பல்கலைக்கழக ஆசிரியர்கள், மருத்துவர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாரும் காங்கிரஸில் இணைஞ்சாங்க. நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து ஐஎன்சிக்கு உண்மையான தேசிய அரசியல் அமைப்பு ஆக மாறணும்னு நினச்சாங்க. பெட்டிஷன்ஸ் இல்லையா, மனுக்கள், பிரார்த்தனைகள், நினைவு குறிப்புகள் எல்லாமே இந்திய தேசிய காங்கிரஸில் இருக்கிறவங்க செஞ்சுட்டே இருந்தாங்க. ஆரம்ப காலத்தில் தேசியவாதம், ஒரு தேசம், நாம் ஒரு தேசம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க.
காலந்திக்கு எதிர்ப்பாக சித்தாந்தத்தை எல்லா மத்தியிலையும் கொடுத்தாங்க. 1890 பிறகு அதுக்கு பிறகு என்னன்னா காங்கிரஸ் நல்ல ஒரு வளர்ச்சி அடையுது. நிறைய மெம்பர்ஷிப், முக்கியமாக சொல்லப்போனால் பிபின் சந்திரபால், பால கங்காதர திலக், லாலாபாய் லஜபதி ராய், இவங்கெல்லாம் நிறைய பேர் சேர்ந்து தீவிரவாதிகள் என்று அழைக்கப்பட்டும் இருந்தாங்க. மிதவாதிகள், தீவிரவாதிகள் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இங்கிலீஷில் பார்த்துருப்போம், அதை எக்ஸ்ட்ரீமிட்ஸ்ன்னு பார்த்துருப்போம். எக்ஸ்ட்ரீமிட்ஸ் அவங்களாம் வந்து லால் பால் எக்ஸ்ட்ரீமிட்ஸ், தீவிரவாதிகள் என்று அழைப்பார்கள். தீவிரவாதிகள்னால் கொலை செய்வது, கொள்ளை செய்வது, அந்த தீவிரவாதிகள் இல்லை. அதாவது நீங்கள் போய் கெஞ்சிக்கிட்டு இருந்தாலும் ஒன்றும் கிடைக்காதுங்க, ஏதாவது ஒன்று சண்டை போட்டால் தான் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தீவிரவாதிகள். மிதவாதிகள்லாம் கெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, பெட்டிஷன் கொடுத்துட்டு கையெழுத்து போட்டு அப்படி கேட்டுட்டு இருப்பாங்க. அது மாதிரி டிஃப்ரென்ஸ். ஸோ 1897 திலகர் ஸ்வராஜ்யம் என்னும் பிறப்புரிமை அப்படின்னு சொல்லி அதை பெற்றே தீர்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இதை வந்து அது எப்படி கிடைக்க முடியும், ஒருவருக்கொருவர் விமர்சிக்கிறாங்க. சொந்த வழிமுறைகளால் வந்து பெரிய இந்திய தேசியவாத இயக்கத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க கூறுகள் எல்லாத்துமே இந்த சுதேசி இயக்கத்தில் உருவாக்குறாங்க. 1905 வங்க பிரிவினையின் போது சுதேசி இயக்கம் ஆங்கில ஆட்சிக்கு நேரடியாக எதிர்த்தது. சுதேசி நிறுவனம் தேசிய கல்வி, சுய உதவி, இந்திய மொழி பயன்பாடு எல்லா கருத்தும் ஊக்குவிச்சாங்க. இப்போ மிதவாதிகள் வராங்க. மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் இருவருக்கையும் கல்வியாளர்களின் பங்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் ஒரே கருத்து கொண்டிருந்தாங்க. 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் இடம்பெற்றதிலிருந்து உறுப்பினர்களில் 1/3 பகுதியினர் பத்திரிகையாளர்களாக இருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்தது. முதல் முறையாக காலனித்துவ அரசியல், அடக்குமுறை கொள்கைகள், செயல்களுக்கு எதிராக பொதுமக்களின் கருத்து எல்லாமே வந்து பத்திரிகை மூலமாக பயன்படுத்தினாங்க. செய்தித்தாள்கள் பயன்படுத்தி இந்தியாவில் ஏகாப்திய பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக தேசிய எதிர்ப்புக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. இதில் 27 ஜூலை 1897 திலகர் கைது செய்யப்பட்டு ஐபிசி செக்ஷன் 124 கீழே அவர் குற்றம் சாட்டப்பட்டு அடைக்கிறாங்க. இப்போது தேசியவாதமும் தீவிர தேசியவாதமும் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் உருவாகிறது. ரைஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் சுதேசி மூமெண்ட். இது உருவானது பார்த்தீங்கன்னா 19th செஞ்சுரி கடைசி தசாப்தத்தில். இந்திய தேசிய காங்கிரஸுக்குள்ளே ஒரு சின்ன பிரிவு ஏற்பட்டு தீவிரவாத பூக்காக தனியாக மாறிடுச்சு. தீவிரவாதிகள் அல்லது தீவிரவாதிகள் போராளிகள் குழு அப்படின்னு பிரித்தாங்க. இன்னொரு குரூப் வந்து மிதவாதிகள் அப்படின்னு பிரித்தாங்க. இப்போ நம்ம பார்த்தோம், நம்ம என்ன these developed under the leadership of Bala Gangadhar Tilak, Maharashtra, பிபின் சந்திரபால் இன் பெங்கால், லாலா லஜபதி ராய் இன் பஞ்சாப். இன்னும் 3 பிரிவுகளாக பிரிச்சுறாங்க. ஆக்சுவலாக ஆங்கில அரசு காலத்தில் பிரிஞ்சு இருந்தால் தான் சந்தோஷப்படுவான், ஏதாவது வகையில் பிரித்து விட்டுருவான். 1905 1911 காந்திய காலத்திற்கு முந்தைய இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு முக்கிய கட்டம். அது என்ன கட்டம்னா, இந்த சுதேசி இயக்கங்கள்லாம் ஒன்று சேர்றது. இந்த இயக்கத்தின் போது இந்திய தேசிய இயக்கம் குறிப்பிடப்பட்ட நோக்கங்களும் முறைகளும் அதன் சமூக அடித்தளமும் அடிப்படையாக இருந்தது தான் இந்த காலகட்டம். இவங்க வந்து இந்திய தேசிய இயக்கத்தில் பெண்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், அதே மாதிரி ஓரங்கட்டப்பட்ட குழுக்கள் எல்லாரும் வந்து தேசியவாத சிந்தனையும் அரசியலையும் அறிமுகப்படுத்தினாங்க. சுதேசி காலத்தில் வந்து மற்ற முக்கிய வளர்ச்சி இந்தியாவில் பல்வேறு பகுதியில் உள்ளூர் மொழிகளிலும் பத்திரிகையாளர்களும் வளர்ச்சி ஏற்பட்டது. அதே மாதிரி நார்த் சைடு வடமொழியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தேசியவாதிய தோணியை வந்து அதிகமாக வெளிப்படுத்தினாங்களாமா. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியது, அதாவது நம்ம தமிழ்நாட்டு பக்கம் இருக்கக்கூடிய சுதேசி மித்ரன், மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய கேசரி, வங்காளத்தில் இருக்க யுகந்தார்,
இவங்கெல்லாம் வந்து இந்த பத்திரிகைலாம் ஐஎன்சியோட சேர்ந்து நிறைய பிரச்சனைகளை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆதரவை கிடைச்சனால 1907 அரசாங்க பொது சட்டம், அரசாங்கம் பொது கூட்ட சட்டம், 1908 வெடிபொருள் சட்டம், செய்தித்தாள்கள் தூண்டல் மற்றும் குற்றம் சட்டம் 1908, இந்திய பத்திரிகை சட்டம் 1910. இந்த பகுதியை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஏற்கனவே எக்ஸாமில் கேட்டு வச்சுட்டா இந்த இயரில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டு வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு இந்த எடுத்து நீட்டாக படித்து வச்சுக்கணும். இல்லது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி குரூப் 2 எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், வங்க பிரிவினை. ஸோ வங்க பிரிவினை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லார்ட் கர்சன் தான். லார்ட் கர்சன் இந்தியாவின் வைஸ்ராயாக நியமிக்கப்படுறாங்க. எப்போனா ஜனவரி 6, 1899. இவர் வந்த காலம் பஞ்சம், ஃபெமினி, பிளாக் நோய், இந்த ரெண்டுமே இருந்து நிறைய பேர் செத்துட்ருக்காங்க. படித்த இந்திய வகுப்பினர்கள் கருத்தை கர்சன் சிறிதும் வந்து எதுவுமே செய்ய மாட்டார். கர்சன் பிரபு கல்கத்தா மாநகராட்சி 1899 தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய பிரதிநிதிகளின் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. 1904 பல்கலைக்கழக சட்டத்தில் கல்கத்தா பல்கலைக்கழகம் அரசாங்கத்தின் நேரடி கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. இந்திய செய்தித்தாள்கள் தேசியவாத தொனியை கட்டுப்படுத்த அதிகாரப்பூர்வமாக ஒரு ரகசிய சட்டத்தை உருவாக்குனாங்க 1904. கடைசியாக 1905 வங்கத்தை பிரிக்கிறதுக்கு உத்தரவிட்டார் இந்த லார்ட் கர்சன். இந்தியா முழுவதும் பரவலாக ஒரு எதிர்ப்பு. இந்திய தேசிய இயக்கத்தின் ஒரு புதிய கட்டம் அப்படின்னா இதான். பெங்கால் பிரசிடென்சி ஒரு நிர்வாக அழகாக உண்மையில் நிர்வகிக்க ஒரு வங்க பிரிவினை இருந்தால் தான் சரியாக இருக்குன்னு சொல்லி 1860 இருந்து விவாதிக்கப்பட்டது. மார்ச் 1890 புத்துயிர் பெற்றது. பாருங்கள், இந்த வங்க பிரிவினையில் அஸ்ஸாம், வங்காளம் ரயில்வேயில் தங்கியிருப்பதை குறைப்பதற்காக கல்கத்தாவிற்கு அருகில் ஒரு கடல் வழி விற்பனை நிலையத்தை உருவாக்குமாறு ஐரோப்பிய தோட்டக்காரர்கள் வந்து கர்சனை வந்து கேட்டிருக்காங்க. டிசம்பர் 1903 கர்சன் தனது மினிட்டஸ் அண்ட் டெரிட்டோரியல்ஸ் ரிஸ்டோரபியன் ஆஃப் இந்தியா, பாருங்கள் அந்த நேமு, த மினிட்ஸ் ஆன் டெரிட்டோரியல் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு மாடிஃபை பண்ணி தனியாக ஒரு பேப்பர்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. இந்த அறிக்கை மூலமாக பிரிவினைக்கு ஆதரவாக 2 காரணங்களை கூறியது. வங்காளத்தில் நிவாரணம், அஸ்ஸாமின் முன்னேற்றம். இந்த முக்கியமானது. இந்த 2 பாயிண்ட் படித்து வச்சுக்கோ. எதுக்காக வந்து முக்கியமாக பிரிக்கிறாங்க அப்படின்னா இதான் காரணம். வங்காளத்தில் நிவாரணம், அஸ்ஸாமின் முன்னேற்றம். டிசம்பர் 1903 1905 வங்காளத்தில் இருந்து சில பகுதிகளை மாற்றுவதற்காகவும் மறுசீரமைப்பு செய்வதற்காகவும் ஆரம்ப காலத்தில் யோசனை இருந்தது. அதை பேஸ் பண்ணி 2 மாகாணங்களாக பிரிக்கிறாங்க. வங்காளத்தில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான அரசியல் நடவடிக்கைகளை அடக்கி இந்து முஸ்லிம் பிரிவினை உருவாக்குவதே கர்சனின் நோக்கமாக இருந்தது. அரசு ஊழியர்கள் முன்வைக்கப்பட்ட மாற்று முன்மொழிகள் வங்காளத்தை மொழி வாரியாக பிரிக்க யோசனையும் கொடுத்தது. எப்படி பிரிச்சிருக்காங்க வங்காளத்தை அப்படிங்கிறது பாருங்கள். பெங்கால், ஈஸ்டர்ன் பெங்கால், அஸ்ஸாம், 2ஆக வந்து பிரிச்சுட்டாங்க. ஸோ இந்த பிளவுபடுத்தப்பட்ட இந்த வங்காளத்திலிருந்து இந்து முஸ்லீம் மக்களை கர்சன் தெளிவாக பிரித்தார். சரிங்களா? பாகீரதி அப்படி நதிக்கரையில் ஒரு தெளிவான புவியியல் பிளவு, அதாவது வந்து பார்டர், பாகீரதி அப்படிங்கிற ரிவரை பேஸ் பண்ணி ஒரு ரிவரை வந்து பிரித்து முஸ்லீம்ஸ், அதாவது வங்காளத்தில் உள்ள முஸ்லீம்கள் மக்களை கவர்ந்திழுக்க பிரிட்டிஷ் நிர்வாகத்தை வந்து ஒரு சிறப்பான ஒரு முயற்சியை செய்கிறாங்க.
டாக்கா பிப்ரவரி 1904. கர்சன் முஸ்லிம்களுக்கு கிழக்கு வங்காளத்தில் முஸ்லிம்கள் ஒரு ஒற்றுமையை அனுபவிச்சிருப்பாங்க. பழைய முஸ்லீம் ஆட்சி நாட்கள் இருந்த அனுபவத்திலே அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக பிரிக்கிறாரு. நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. ரவீந்திரநாத் தாகூரை மையமாக கொண்டு பெங்காலி மொழி இலக்கியத்தை அந்தஸ்தும் பெற்றது. பிராந்திய மொழி செய்தித்தாள்கள் வளர்ச்சி, ஒற்றுமையின் கதைகள் எல்லாத்தையும் உருவாக்கப்பட்டது. தொடர்ச்சியாக பஞ்சங்களும் இருந்தன. வேலையின்மை, பொருளாதார வளர்ச்சி, மந்த நிலை எல்லாமே இருந்தது. ஆனால் இந்த ஆன்டி பார்ட்டிஷன், இந்த பிரிவினைக்கு எதிராகவும் நிறைய பேர் செயல்பட்டாங்க. 1903 டிசம்பரில் வங்க பிரிவு அறிவிக்கப்பட்டதிலிருந்து போராளிகள் நிறைய பேர் வந்துட்டாங்க. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி, கே, அதுக்கப்புறம் இந்த பிரிவினைக்கு எதிராக பதிலளித்தாங்களாமா. மித்ரா அண்டு பிரித்வவிச்சித்ரா ஆகியோர் பிரார்த்தனைகள் மூலமும் மனுக்கள் மூலமாகவும் கொடுக்கப்பட்டது. ஸோ பிரிவினைக்கு எதிராக நிறையா செஞ்சுருக்காங்க. சில பேர் பரவலாக அதிருப்தியாக இருந்தாலும் வங்க பிரிவினைக்கு அதிகாரப்பூர்வமாக 19 ஜூலை 1905 அறிவிக்கப்பட்டது. அஃபிஷியலாக அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த டேட் நோட் பண்ணி வச்சுக்கணும், டேட் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. 1905 ஜூலை 17 கல்கத்தாவில் நடந்த கூட்டத்தில் போராட்டத்தை வெகு ஜனங்களுக்கு விரைவுபடுத்தணும், இதுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி நிறையா கூட்டங்கள்லாம் போடுறாங்க. இந்த கூட்டத்தில் சுரேந்திரநாத் பானர்ஜி பிரிட்டிஷ் பொருட்கள் மற்றும் நிறுவனங்களை புறக்கணிக்க அழைப்பு விடுக்கிறார். ஆகஸ்ட் 7 கல்கத்தா டவுன் ஹாலில் நடந்த ஒரு கூட்டத்தில் சுதேசி இயக்கத்தின் முறையான பிரகடனத்தை அறிவிக்கிறார். சுதேசி இயக்க நிகழ்ச்சி நடக்கும்போதெல்லாம் பிரிவினையை ரத்து செய்யணும் அப்படின்னு அவர் முன்மொழிக்கிறார். நிறைய போராளிகள், தேசியவாதிகள் மாகாணங்களுக்கு விரிவுபடுத்த ஆதரவாகவும் முழு அளவிலான வெகுஜன போராட்டத்தையும் அவர் தொடங்குறாரு. இதுக்கு முன்னாடி என்ன நடக்குது பாருங்க. பைகாட் அண்ட் சுதேசி மூமெண்ட்ஸ் இன் பெங்கால் 1905 to 1911 புறக்கணிக்கிறாங்க. வங்கத்தில் இருக்கிற சுதேசி இயக்கம் எல்லாத்தையும் புறக்கணிக்கிறாங்க. துர்கா பூஜைகள் போன்ற மத விழாக்கள் பகிஷ் கரீப் யோசனையை தூண்டுவதற்காக பயன்படுத்தப்பட்டது. வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்ட அக்டோபர் 16, 1905 துக்க நாளாக அறிவிக்கப்பட்டது. ஸோ ஒரு இடத்துல ஒரு டேட் கொடுத்துருக்காங்க, இன்னொரு இடத்துல ஒரு டேட் கட்டுறாங்க. தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் கங்கை நீராடி வந்தே மாதரம் பாடியபடி கல்கத்தா வீதியில் ஊர்வலம் சென்றாங்களாமா. ஸோ ஆங்கிலருக்கு எதிராக ஒரு நீடித்த பிரச்சாரத்தை அழைச்சாங்க. நிறைய பேர் புறக்கணித்தாங்க. அவங்களுடைய இயக்கங்கள் பார்த்துங்க, சுதேசி மற்றும் பகிஷ் கரீப் இயக்கம் காலனியாளத்திற்கு எதிராக நிறைய கிளர்ச்சிகள் உருவாக்கினாங்க. அடுத்தது கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி, ஆக்கப்பூர்வமான சுதேசி. இந்த சுதேசி இயக்கம் சுய நிர்வாகத்திற்காக மாற்று நிறுவனமாக உருவாக்கத்திற்கு பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்து முற்றிலும் சுதந்திரமாக செயல்பட இந்த சுதேசி இயக்கங்கள் திட்டங்கள்லாம் உருவாக்குறாங்க. அதில் முக்கியமாக ரவீந்திரநாத் தாகூர் ஒரு முக்கிய நபர். இத்தகைய கருத்துக்களை பிரபலப்படுத்துகிறாரு. அவர் பார்த்திங்கன்னா பொருளாதார சுய வளர்ச்சி அழைப்பை விடுக்கிறாரு. சுதேசி மொழிகளின் கல்விகளை வழங்கப்படும் என்று வலியுறுத்துகிறார். நவம்பர் 5, 1905 டான் சொசைட்டி முயற்சியில் தேசிய கல்வி கவுன்சில் உருவாக்கப்பட்டது. இது மாதிரி வரக்கூடிய லைன்ஸில் நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஆகணும். சும்மா படிச்சுட்டு போய் சும்மா படுத்தாப்புல உட்காந்து படிச்சிங்கன்னா மறந்து போயிடும். ஆகஸ்ட் 1906 பெங்கால் தேசிய கல்லூரி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் அதுவும் நிறுவப்பட்டது. ஸோ நிறையா எக்ஸ்பென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்த சமிட்டிஸ் பார்த்திங்கன்னா பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட இந்த சமிட்டிஸ் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம். இவங்க
பண்டிகையின் போது சுதேசி செய்தியை பரப்புதல், உள்நாட்டு நடுவர் நீதிமன்றங்கள், பள்ளிகள் அமைப்பு, இப்போ நிறைய வேலைகளை இவங்க வந்து செய்கிறாங்க. தாழ்த்தப்பட்ட வகுப்பினர்கள், அதே மாதிரி முஸ்லீம் விவசாயிகள், அவங்க எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அணி திரட்டி அவங்கள வந்து யாரெல்லாம் ரொம்ப முடியாமல் இருக்காங்களோ அவங்களாம் ஹெல்ப் பண்ணுறது, அது மாதிரி வேலைகளை செய்கிறாங்க. பேசிவ் ரெசிஸ்டன்ஸ், சாத்விக செயலற்ற எதிர்ப்புன்னு அடுத்தது. 1906ஆம் ஆண்டு அந்த அது 1906ஆம் ஆண்டு முதல் பிரிவினையை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய போராட்டம் சுதேசி இயக்கம் செய்யறதுனால கடைசியாக என்ன பண்ணுறாங்க, பிரிவினையை பின்வாங்குறாங்க. ஆக்கப்பூர்வமான திட்டங்கள், போராளிகள், தலைவர்கள் எல்லாரும் கடும் விமர்சனத்துக்கு பிறகு சிறிது நாள் கழித்து இந்த வங்க பிரிவினையை வந்து கைவிடுறாங்கங்கிறது நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். சரிங்களா? தீவிர தேசியவாதம், மிலிட்டன்ட் நேஷனலிசம் அப்படிங்கிறது இவங்க யார் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்துருப்போம். தீவிரவாதம் அப்படின்னாலே லால் பால் பால், ஒரு முப்படைன்னு சொல்லுவாங்க. லால் பால் பால் இவங்க வந்து லாலா லஜபதி ராய், பாலா கங்காதர திலகர், பிபின் சந்திரபால். ஸோ இவங்களில் இருக்கக்கூடிய அந்த நேம் இருக்குது பார்த்தீங்களா, லாலா, பாலா, பால், இந்த 3 நேம் தான் சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. இவங்க ஆரம்ப காலத்தில் இந்திய தேசியவாதத்துடன் ஒப்பிடும்போது ஒரு தேசியவாதம் மிகவும் உறுதியானது அப்படின்னு நினச்சாங்க. மிதவாதி மற்றும் போர் குணமிக்க இருவரும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு தவறான செயல்களை அறிந்திருந்தனர். மிதவாதிகள் பிரதிநிதித்துவம் மற்றும் மனு மூலம் சமாதானப்படுத்துவதில் இந்தியாவின் பிரிட்டிஷ் ஆட்சியை சீர்திருத்த வேணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து நம்பினாங்க. நிறையா வந்து இந்த மிலிட்டன்ட் நேஷனலிசம், ஒரு போர்க்குணமிக்க தேசியவாதம், அரசியல் அழுத்தத்தின் தன்மையும், படித்த இந்தியர்கள் மீது பொது கருத்தத்தை முந்தைய சக்தியிலிருந்து உருவாக்குவதற்கும் நிறைய உழைப்பு கொடுத்துருக்காங்க. இது தொடர்ச்சியாக அமைதி போராட்ட முறையே மீற இயலாமை, பெரும்பாலான பகுதிகளில் போர்க்குணமிக்க தேசியவாதம் அகிம்சை யோசனையோடு பிணைக்கப்பட்டுள்ளது. பிறகு இவங்க பார்த்தீங்கன்னா போராளி தலைவர்களின் பொதுவான இலக்குகளில் ஒன்று என்னன்னா சுயராஜ்யத்தை அடைவது. இருப்பினும் அவர்களின் சுயராஜ்யத்தை அர்த்தத்தில் வேறுபட்டு இருந்தது. திலக் சுவராஜ்ய நிர்வாகம் அல்லது ஆட்சியின் மீதான இந்திய கட்டுப்பாட்டிற்கு பூர்வீக வாசிகள் கட்டுப்படுத்தப்பட்டது என்று முக்கியமாக இருக்கக்கூடிய அது என்னென்ன இருக்கோ அதில் மொத்தமாகவே துண்டிக்கப்படவில்லை. பிபின் சந்திரபால் ஸ்வராஜ் முழு சுதந்திரத்தை அடைகிறார். முழு சுதந்திரத்தை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு கேட்குறாரு. ஒவ்வொருத்தருடைய கருத்துகள் தொடர்ந்து இதில் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. டைம்லைன் ஷார்ட் வர்றதை உட்காந்து படிச்சுக்கங்க. 1908 போர்க்குணமிக்க தேசியவாதம் வீழ்ச்சி அடைந்தது. 1907 வந்து சூரத் பிளவு வீழ்ச்சிக்கு பிறகு மற்றும் ஒரு காரணியாக இது இருந்தது. சூரத் பிளவு 1907, இதுவே ஒரு கொஷின். சரிங்களா? இது எப்படி நடந்தது அப்படிங்கிறதுக்காக தான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. 1906 இந்தியாவிற்கு புதிய வைஸ்ராயாக மிண்டோ பிரபு வந்தார். சரிங்களா? 1906 கல்கத்தா அமர்வில் தலைவருடைய கோரிக்கை தாதாபாய் நவ்ரோஜி ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்த பின் ஒரு பிளவு ஏற்பட்டது. ஃபெரோஷா மேத்தா தலைமையிலான பெரும்பாலான மிதவாதிகள் தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டன. சுதேசி புறக்கணிப்பு, தேசிய கல்வி, சுயராஜ்யம், 4 தீர்மானங்கள் போராளிகள் வந்து நிறைவேற்றினாங்களாமா. காங்கிரஸுடைய அடுத்த மீட்டிங் பூனாவில் நடைபெற்றது. ஆனால் மிதவாதிகள் அந்த இடத்திற்கு சூரத்துக்காக மாற்றினாங்களாமா. மிதவாத வேட்பாளர் ராஷ் பிகாரி கோஷுக்கு எதிராக அடுத்த காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு லாலா லஜபதி ராயும் அவருடைய பேர் வந்து முன்மொழிஞ்சாங்க. இப்போ புதிய காங்கிரஸ், போராளிகளை கழித்தல், மேத்தா காங்கிரஸ், இது மாதிரி 1908 காங்கிரஸின் கூட்டத்தொடரில் மிதவாதிகள் மட்டுமே கலந்து கொண்டனர். அந்த தீவிரவாதின்னு சொல்லக்கூடிய அவங்க யாருமே வந்து இதில் கலந்து கொள்ளல. ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட், புரட்சிகர தேசியவாதம் 1908 வந்து அந்த
மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அப்படியே டிக்ளைன் ஆகிடுறாங்க. இனிமேட்டு எங்களால் தாக்கு பிடிக்க முடியாது, வன்முறை செஞ்சுட்டு நாங்கள் வாழ முடியாதுன்னு போயிடுறாங்க. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு அதிகப்படியான மக்கள் ஒரு நடவடிக்கை எடுத்து உயிருக்கு போராடி அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. 1870 பல்வேறு இடங்களில் பிரச்சனைகள், உடற்பயிற்சி கூடங்கள் எல்லாத்தையும் அமைக்கிறாங்க. நாவலின் ஒரு பகுதியாக வந்தே பாரத் பாடல் சுதேசி இயக்கத்தின் கீதமாகவே மாறிடுச்சு. ஸோ இது மாதிரி பெரிய கிளர்ச்சிகள் இதுலேருந்து என்ன தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டைம்லைன்ஸ் என்னென்ன வருதோ அதெல்லாம் படிச்சுக்கங்க, சரிங்களா. சிலது வந்து பார்த்தீங்கன்னா இயக்கங்கள், மூமெண்ட்ஸ் எது எது இருந்தது, அதோடைய டைம்லைனு, யாரால் அந்த மூமெண்ட்ஸ் உருவானது, இதை மட்டுமே நீங்கள் அந்த பகுதியில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா இதை திருப்பி திருப்பி எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்னென்னா அப்படின்னு பாருங்கள். இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து டிஎன்பிசி அந்த குரூப் 1, குரூப் 2, 4 அதோடைய கொஷின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்துக்குங்க. இது ஓரளவுக்கு கிடைச்சதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஹூ வாஸ் தி ஃபஸ்ட்டு முஸ்லீம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ட் கொஷின்ஸ் இது. பத்ருதீன் தியாப்ஜி 1887 மெட்ராஸ் உடைய செஷன் நடக்கும்போது இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் விச் இன்சிடென்ட் லெட் டு லான்ச் ஆஃப் சுதேசி மூமெண்ட். சுதேசி மூமெண்ட் வந்ததுக்கு காரணம் என்ன? வங்க பிரிவினை தான் முதல் காரணம். 1905 வங்க பிரிவினை வந்தனால தான் சுதேசி இயக்கமே உருவாச்சு. கதர் கட்சின்னு ஒன்று இல்லையா, இது வந்து 1913 நிறுவப்பட்டது. எங்கே நிறுவப்பட்டதுன்னு கேட்குறாங்க. சான் பிரான்சிஸ்கோ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. லால் ஹர்தயால். ஸோ இதில் வந்து இது மாதிரி கொஷின்ஸ்கள் பார்க்கும்போது தான் எங்கே இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கும். இதில் +2 புக்கில் இருக்கும், டிகிரி புக்கில் இருக்கும், எங்கேயாவது இருக்கும். இது ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது மேகசின்ஸ் படித்தாலும் அதுக்கு வந்து படிச்சுக்கிட்டே வரும். ஹூ அமாங் தி ஃபாலோயிங் வாஸ் நாட் தி மெம்பர் ஆஃப் லால் பால் பால். சரிங்களா, இது யாரெல்லாம்? லால் ஹர்தயால். ஹி வாஸ் தி ரெவல்யூஷனரி லீடர் அசோசியேஷன் வித் கதர் பார்ட்டி. ஒரு கதர் பார்ட்டியில் தான் இருந்தார், லால் பால் பாலில் இல்லை. லால் பால் பாலில் இருந்தவங்க ஆல்ரெடி பார்த்தோம். லாலா லஜபதி ராய், பாலா கங்காதர திலகர், பிபின் சந்திர பால். In which year the capital of India shifted from Calcutta to Delhi? இது ஒரு அருமையான கொஷின் இல்லையா. முன்னாடி வந்து கல்கட்டாவில் தான் கேபிட்டலாக இருந்தது, அது எப்படி டெல்லிக்கு மாற்றினாங்க அப்படின்னு பாருங்கள். 1911 மறந்துடாத. ஸோ இது வந்து இது ஒரு முக்கியமான கேள்வி தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா 10th ஸ்டாண்டர்ட் புக் இருக்கு இல்லையா, அந்த புக்கும் +2 ஹிஸ்ட்ரி புக்கும், இதை நீங்கள் சிறப்பாக படிச்சுட்டு +2 ஹிஸ்ட்ரி புக்கை மட்டும் ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பாயிண்ட்ஸை வந்து கேதர் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறையா கொஷின்ஸ் வந்து டெஸ்ட் எழுதுங்க. நிறைய பேர் டெஸ்ட் எழுதாமல் இருக்கீங்க, எழுதுனீங்கன்னா ஓரளவுக்கு ஞாபகத்தில் இருக்கும், சரிங்களா.